Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினோனே ஒரு டவுட் மெயினா எல்லாருக்கும் வரும். ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கமே நம்மனால இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? சொந்த வீட்லயும் கடையிலயும் இருக்கவங்கனால மட்டும் தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு நமக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். வாடகை வீட்ல இருந்தீங்கனாலும் உங்கனாலயும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சே 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போதான் வந்து நாங்க ஷாப் ஓபன் பண்ணிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரேஜ் ஏரியா. உங்களால் நம்ப முடியுதா? கட்டிலுக்கு அடியில் தான் என்னோட பார்த்தீங்கன்னா இப்போயே கூட நான் வச்சுருப்பேன். இங்கே தான் வந்து என்னோடய பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சுருப்பேன். ஸோ பேக்கேஜிங் மெட்டீரியலை பற்றின வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன், என்ன மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃபில் தான் என்னோடய ப்ராடக்ட் எல்லாம் கூட நான் வச்சுருப்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருந்தாலும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இந்த வீடியோ மூலமாக. ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஹவுஸ் ஓனர்ஸ் கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நிறைய பிக்கப்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடாது இல்லையா? ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹவுஸ் ஓனரில் இந்த மாதிரி நான் வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கான ஃபார்மேட் வந்து ஆடிட்டர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஷீட் வச்சு தான் நம்ம ஜிஎஸ்டி வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ வந்துட்டு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன, உங்களோட ஹவுஸ் ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஜிஎஸ்டியை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக இருக்கிறது ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும். நம்மளால் நிறைய பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பிளேஸில் வந்துட்டு நம்ம ப்ராடக்டை வந்து பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குவான்டிட்டி 5 குவான்டிட்டி அந்த மாதிரி தான் ப்ராடக்டை வாங்கிட்டு வந்துட்டு 2 days ஒன்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் போயிட்டு வந்து காலியாச்சு, இன்கேஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா வேகமாக போகிறதுன்னு ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் ப்ராப்பராக பிஸ்னஸை வந்து மூவ் பண்ண முடியல. ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டர் வரும், வேகமாக போயிட்டு வாங்கிட்டு வந்து பேக்கிங் பண்ணி அந்த அன்னைக்கு கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பிஸ்னஸ் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம பிளைண்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன தான் ஒரு விஷயத்த ஒரு இடத்துலேருந்து நம்ம லேர்ன் பண்ணியிருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யும்போது அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம அதில் நிறைய எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டதில் தான் வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ராடக்டை ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட்டை இதெல்லாம் செல்லிங் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுட்டு வந்துட்டு லிஸ்டிங் பண்ணிவிடுவோம். இந்த மிஸ்டேக் நானுமே பண்ணியிருக்கேன். இதனால் வரக்கூடிய என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம லிஸ்டிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரும் இல்லை நாளைக்கு ஆர்டர் வருமானே நமக்கு தெரியாது. எனி டைம் நமக்கு அது ஆர்டர் ப்ராசஸ் ஆகலாம். நீங்கள் மார்னிங் லிஸ்ட் பண்ணிங்கன்னா நைட்டு கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி சப்போஸ் வந்துருச்சு நாளைக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பாட்டில் போயிட்டு எங்கே பொருளை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே போகிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அங்கே வந்து அந்த ப்ராடக்ட் இல்லை, என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை நம்மளால் நம்ம வந்து ப்ராடக்டை கஸ்டமருக்கு அனுப்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்மளோட அக்கௌண்ட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பிஸ்னஸை க்ரோத் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நமக்கு இது பெரிய தடையாக இருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ப்ராப்பராக நம்மளோட ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ரெடி பண்ணணும். ஜிஎஸ்டி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ராடக்ட் என்னென்ன செல்லிங் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுத்துருவோம். ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா போய் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் செல்லிங் பண்ண போகிறீங்களோ ஜிஎஸ்டி வர்றதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு லிஸ்டிங் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை நம்ம செல்லிங் பண்ணலாம், இது எங்கே இருக்குது, எங்கே கிடைக்கும், அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் நமக்கு ரிப்பீட்டடாக கிடைக்குமா, எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலும் பல்காக அவங்கக்கிட்ட நம்மளால் எடுத்துக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்க போகிறீங்களோ இல்லை ஹோல்சேலர்கிட்டையோ இல்லை மேனுஃபேக்சர்கிட்டையோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக தான் நம்ம போடுவோம், நம்மளால் பல்காக வாங்க முடியும்.
முடியாது. ஒரு 2000 எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த 2000குள்ளே தான் நம்ம வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த மாதிரி நாங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வீட்டில் வச்சு பண்ணுறோம், எங்களால் இவ்வளோ குவான்டிட்டியில் தான் எங்களால் இந்த பொருளை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஷாப்பில் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களாம் நான் இன்ன வரைக்குமே என்னால் கண்டிப்பாக என் லைஃப் லாங் அவங்கள நான் மறக்கவே முடியாது. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம இவ்வளோ தான் வாங்க வரோம் அப்படின்றதுக்காக நான் ரெஸ்பெக்ட் இல்லாமல் என்றைக்குமே அவங்க பிஹேவ் பண்ணதில் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நம்மளால் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுன்றதை அவங்கள்ட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 1 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட ஜிஎஸ்டி பில்லோட நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களோட லிஸ்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட லிஸ்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், லிஸ்டிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ நீங்கள் ப்ராடக்டை இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 குவான்டிட்டி வாங்கிட்டு வாங்க. ஸ்டாக் 5 நீங்கள் போட்டுட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு அந்த பொருள் வந்து எப்படி வந்து செல்லிங் ஆகுது, கஸ்டமருக்கு ஒன்ஸ் போயிட்டு அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சா, அவங்கள்ட்ட இருந்து ரிட்டர்ன்ஸ் நமக்கு வருதா என்னன்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம ஒரு ப்ராடக்டை சிலர் வந்து என்ன பண்ணுவோம், இமேஜஸில் வந்துட்டு நல்லா இருக்கும், அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராடக்ட் கையில் போன உடனே வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ப்ராடக்டை வந்து நம்ம குவாலிட்டியான ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு தரமான ப்ராடக்டை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல மட்டும் நீங்கள் மைண்ட் செட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து என்னதான் சிலருக்கு வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்தாலுமே அங்கே ரிட்டர்ன்ஸ் வரதான் செய்யும். அது வந்து நம்மளால் அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்மளால் மாற்றிக்கவே முடியாது. இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தளவு இந்த மாதிரி இஷ்யூஸும் நமக்கு வரதான் செய்யும். ஸோ ப்ராடக்டை வந்து தரமாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை ஆக்டிவாக எப்படி செல் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் நமக்கு கண்டிப்பாக ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ராடக்டை இந்த கிளாஸ் ஐட்டம்ஸு சீக்கிரமாக உடஞ்சி போகக்கூடியதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய லாஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு நிறைய லாஸ் அதெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ லாஸ் ஆகாமல் நமக்கு அது ஈஸியாக கஸ்டமருக்கு போகிற மாதிரி ப்ராடக்டெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போடுற எஃபர்ட்டை நம்ம கரெக்டாக போடணும். ஸோ நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா அது எந்த இடத்துல இருந்து வேணால் நம்ம பயன்படுத்தலாம். போடுற எஃபர்ட்டை மட்டும் கரெக்டாக போடுங்க. நிறையா பேர் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதுக்கே திணறோம். என்ன ப்ராடக்ட் வந்து எக்கச்சக்கமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கரெக்டாக அதை சூஸ் பண்ணுறதுக்கான இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ வரைக்குமே என்ன தான் இ-காமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் இந்த ப்ராடக்ட் செலெக்ஷனில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ப்ராடக்ட் செலெக்ஷனை பற்றி வீடியோஸே வந்து நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறதே இல்லை. நீங்கள் லைக் போடுறது மூலமாக அது நிறையவே எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.